ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு முட்டை, தயிர், ஓவன், பீட்டர் எதுவுமே வேண்டாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். செலவும் ரொம்ப கம்மி தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எந்த கடையில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம கலருக்காக வேண்டி கேரட் தான் சேர்க்க போகிறோம். நான் இங்கே மீடியம் சைஸில் 2 கேரட் துருவி எடுத்துருக்கிறேன். கேரட் சேர்த்து செய்யும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும். அது மாதிரி நமக்கு கேக் நல்ல ஒரு நிறத்துலையும் கிடைக்கும். அடுத்ததாக இது கூடவே அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்துருக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பால் எடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒருக்கா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். கேரட்லாம் அரைக்கும் போது அரைப்படாமல் சின்ன துண்டுகள் கிடந்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இதில் ரவை சேர்த்ததுனால ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி குக்கரில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். டைரெக்டாக குக்கரில் தான் மாவு சேர்த்து பேக் பண்ண போகிறேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துருக்கிறேன். பட்டர் பேப்பர் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரவெல்லாம் நல்லா கெட்டியாகி கொஞ்சம் கூட நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு ஏதாவது ஒரு ஃப்ளேவர்லெஸ் குக்கிங் ஆயில் இல்லைன்னா நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது போல் கலந்து எடுக்கணும். ரொம்ப குறைவான செலவில் பேக்கரி சுவையில் நம்ம இந்த கேக் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா மாவு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கிறேன். பால் தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற ரவையை பொறுத்து பாலோட அளவு மாறுபடலாம். தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. நமக்கு மாவு இது போல் ஒரு பதத்தில் தான் இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இந்த கேக்கில் முட்டை, தயிருமே சேர்க்கலை. அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். நம்ம முட்டைலாம் சேர்க்காததுனால நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து கூட நம்ம இந்த கேக் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து எடுக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற அந்த பேக்கிங் பவுடர், சோடாலாம் நல்லா அந்த மாவோடு சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்லையே கோதுமை மாவு, வெல்லம் சேர்த்து பண்ண கேக் ரெசிப்பியும் இருக்குது. லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக குக்கரில் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கேக் டின்னில் கூட நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு முறை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிமூவ் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துருக்கிறேன். கூடவே டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன்னும் ஏதாவது நட்ஸ் கூட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக குறைவான செலவில் இந்த கேக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே ஒரு தோசை தவா ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குக்கரை வச்சிடலாம். நீங்கள் கேக் டின் பயன்படுத்துகிறதா இருந்தால் குக்கரில் இல்லைன்னா அடிக்கனமான ஒரு கடாயில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சு பேக் பண்ணிக்கலாம். இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நான் இது மாதிரி ஒரு கிளாஸ் லிட் வச்சு தான் மூடி வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரோட மூடியை வச்சு கூட மூடிக்கலாம். குக்கர் மூடி பயன்படுத்துகிறதா இருந்தால் கேஸ்கெட் விசில் எடுத்துருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதை ஒரு பேப்பர் வச்சு அடைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 45 நிமிஷம் நான் வச்சு எடுத்துருக்கிறேன். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நமக்கு கேக்கெல்லாம் நல்லாவே வெந்து வந்துட்டு நீங்கள் செக் பண்ணனா கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா கேக் ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கேக் பார்த்தாலே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு கேக் சாஃப்டாக இருக்குதுன்னு. கண்டிப்பாக இந்த புத்தாண்டுக்கு இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பேக்கரியில் வாங்கினதுன்னு கேட்பாங்க. நம்ம இதில் கேரட் சேர்த்து செஞ்சதுனால நல்ல ஒரு கலராகவும் இருக்கும். அது மாதிரி டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த கேக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.